கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுவே, ஆண்டு நடத்திடுவே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுவே, ஆண்டு நடத்திடுவே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். வியாதி படுக்கை மரண நேரம் பெற்ற வேளையில் தாங்கினாரே. வியாதி படுக்கை மரண நேரத்தில் பெற்ற வேளையில் தாங்கினாரே. விடுதலை தந்தார், பெலனும் நீந்தார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. விடுதலை தந்தார், பெலனும் நீந்தார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. எல்லாரும் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர்
பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர் பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய புது வருட வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேடமாக ஏஜி சபையினுடைய தலைமை போதகர் பாஸ்டர் ஷாம் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. யாரென்றே தெரியாத எனக்கு அவர்களுடைய சபையில் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவர் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்தமைக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். நான் இலங்கை தேசத்திலே பாஸ்டர் சொன்னது போல பட்டிக்லோவிலே கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்து வருகிறேன். என்னுடைய சின்ன ஒரு சாட்சியை சொல்லி நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து போக விரும்புகிறேன். நாங்கள் கத்தோலிக்க சபையில் இருக்கும்போது, கத்தோலிக்க சபையில் அருங்கொடை மறுமலர்ச்சி குழுன்னு சொல்லி கரஸ்மேட்டிக் குரூப்னு சொல்லி ஒரு குரூப் இருந்துச்சு. அதை ஒரு ஃபாதர், ஒரு ப்ரீஸ்ட் அதை நடத்தி வந்தாங்க. அவங்க பேர் ஃபாதர் பால் ராபின்சன். அவங்க நடத்தி வர்ற நேரத்தில் அந்த ஜுத் மீட்டிங் வந்து, அதாவது நம்ம எப்படி இப்போ ஃப்ரீ சர்ச்சஸில் பெண்டிகோஸ்டல் சர்ச்சஸில் ப்ரே பண்ணுவோமோ, வேர்ட் ரெவலேஷன் எல்லாமே இருக்கிறது. அப்படி அவங்க அந்த ஃபாதர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், எவ்ரி மந்த் 3rd Saturday அப்படி போயாடே அமாவாசை அப்படி அந்த நாட்கள் வருகிற நேரத்தில் ஜுத் மீட்டிங் நடத்துவாங்க. நைட்டில் இரவு நேரத்தில் ஜுத் மீட்டிங் நடத்துவாங்க. அப்போ அந்த மீட்டிங்குக்கு நான் முதலாக போகிறதுக்கு நான் முயற்சி பண்ணேன். அம்மா சொன்னாங்க, இல்லை போக தேவையில்லை. எங்களோட அம்மா அந்நேரம் வந்து இந்து மதத்தில் இருந்தாங்க, அப்பா வந்து கேத்தலிக். ஆனாலும் அப்பாவினுடைய அக்கா அண்ணா எல்லாருமே வந்து ஏஓஜி சர்ச். அப்போ நாங்கள் போகிறதுக்கு பல விதமாக முயற்சி பண்ணேன், போக முடியலை. அப்போ நான் ஒரு ஒன்று பண்ணேன். கடைக்கு போய் பிளேடு ஒன்று வாங்கி வந்து, அப்படி யாரும் பண்ணிடாதீங்க, பிளேடு ஒன்று வாங்கி வந்து கையை கிறுக்குனேன். நீங்கள் என்னை போக விடலைண்டா நான் இன்னும் அதிகமாக மோசமாக என் கையில் ஏதாவது ஒன்று பண்ணிடுவேன். விட்டுட்டாங்க. திட்டிட்டு அந்தளவுக்கு அம்மா அப்படி இல்லை, நான் அப்படி பண்ணிட்டேன். அம்மா விட்டுட்டாங்க. அப்போ நான் போயிட்டேன். எப்போவுமே என்னுடைய பர்ஸில் அல்லது என்னுடைய பேண்டில் இல்லை ஷர்ட்டில் சினிமா ஆக்டர்ஸோட ஃபோட்டோஸ் இருக்கும். நாங்கள் மீட்டிங்குக்கு போயிட்டேன். அப்படி அங்கே யூத் மீட்டிங்குக்கு போகும்போதும் என்னுடைய பர்ஸில் வந்து ஃபோட்டோ இருக்குது. அப்போ ஃபாதர் வாரத்துக்கு முன்பதாக அங்கே கேத்தலிக்லேயே ஊழியக்காரர்கள் இருப்பாங்க, அவங்கள பொது நிலையினர்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஆண்டவருடைய வார்த்தையை ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து பகிர்ந்து கொண்டு பிற்பாடு ஃபாதர் வந்தாங்க. ஃபாதர் வந்துட்டு அப்படியே ஜுத்ஸோட பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் திடீரென்று சொல்லி அப்படியே சைலண்ட் ஆகி ஒரு காரியத்தை பேச ஆரம்பித்தார். இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற சகோதரி, நீ சினிமா ஆக்டர்ஸோட ஃபோட்டோஸை நீ வச்சுக்கொண்டு அவங்கள ரோல் மாடலாக வைத்துக்கொண்டு நீ அநேக காரியங்களை செய்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு நீ மரித்தா, இன்றைக்கும் வாழ்க்கையில் நீ ஏதாவது நீ சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையை, சந்திக்க முடியாத ஒரு போராட்டத்தை, ஏதோ ஒரு காரியத்தை நீ சந்தித்தா, நீ யாரை ரோல் மாடலாக வச்சிருக்கிறாங்கயோ அவர்கள் வந்து உன்னுடைய ஜீவனை அல்லது உன்னை அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்ற முடியாது. என் அப்பா ஒருத்தர் தான் உன்னை காப்பாற்ற முடியும். இன்றைக்கு அவருக்கும் வாழ்க்கை ஒப்புக்கொடுன்னு சொல்லி ஆல்டர் கால் கொடுத்தாங்க. எனக்கு அப்படியே என்னுடைய பேசினது போல் இருந்துச்சு. அப்போ நான் அந்த இடத்துல அவர் அந்த ப்ரேயரை ப்ரே பண்ணேன். அதை சொன்னாங்க, நான் சொல்கிறத ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லி. அன்று தான் என்னுடைய முதல் சந்தர்ப்பம் ஆண்டவரை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். கத்தோலிக்கத்துக்குள்ளே நாங்கள் ஒரு குழுவாக இருந்தோம், இளைஞர்கள் சேர்ந்து. அப்படி சேர்ந்து நாங்கள் என்னென்னா திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் நாங்கள் எப்போவுமே ராத்திரி வேளையில் ஒரு மணித்தியாலம் சேர்ந்து குழுவாக சேர்ந்து ஜெபிப்போம். 7 to 8 மணி அல்லது 8:30 மணி வரைக்கும் சேர்ந்து ஜெபிப்போம். அப்படி ஜெபிக்கக்குள்ள ஆண்டவர் அபிஷேகத்தால் நிரப்ப ஆரம்பித்தார். ஒரு சந்தர்ப்பம் வந்தது. ஆண்டவர் அதிகாலையில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் எனக்கு ஆண்டவர் அந்நிய பாஷையை கொடுத்தாரு. ஆனால் எனக்கு என்னென்னா கத்தோலிக்க சபைக்குள்ளே இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா வேதத்தில் போட்டிருக்கு,
ஆனால் கத்தோலிக்க சபையில் வேறு மாதிரி இருக்குது. பைபிளில் கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என்ன குறித்து உங்களுடைய திட்டம் என்ன, நான் எப்படி இருக்கணும், நான் என்ன உங்களுக்குள்ளே நான் எப்படி ஊழியம் பண்ணுவேன், ஊழியத்தை குறித்து பேசுங்க. ரெண்டாவது என்னுடைய உலக பிரகாரமான காரியங்கள், நான் என்ன படிக்கணும், எனக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வர விருப்பம், மற்றது திருமண காரியங்கள், நான் என்ன வேலை செய்யணும், எல்லாத்துக்காக 2 காரியங்களுக்கான ஜெபம் பண்ணேன். அதை எங்களோட டீமில் எங்களை லீட் பண்ண அந்த அண்ணனுக்கு கூட ஆண்டவர் பேசினார். ஒரு சாட்டர்டே நைட் நான் ப்ரே பண்ணேன், சண்டே ஈவினிங் வந்து நாங்கள் எப்போவுமே ஒரு ஹீலிங் இது மாதிரி ப்ரேயர் நடத்துவோம் ஒரு பிரதர் வீட்டில் 4 to 7 வரைக்கும். அப்போ அவர் என்ன பர்சனலாக கூப்பிட்டு என்னோட பேசக்குள்ள கேட்டார், நீ நேற்று ப்ரே பண்ணியா ரஜீவ், கேஷுவலாக ப்ரே பண்ணுறதை அவர் கேட்க இருப்போம்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், ப்ரே பண்ண இல்லை நீ 2 காரியத்துக்காக வேண்டி ஜெபம் பண்ணா, அந்த 2 காரியத்தில் நான் ஒரு காரியத்தை மட்டும் உன்னோட பேசுகிறேன், உன்னோட 24வது வயதில் கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைப்பார், உன்னை விசேஷமாக அழைத்து ஜனங்களும் கையில் கொடுப்பார். ஆனால் கத்தோலிக்க சபையெல்லாம் இருந்தோம். அது நடக்கும்போது சில வேளை ராஜீவ் நான் இருக்க மாட்டேன். இந்த 24 வயதில் ஆண்டவர் என்னை பாஸ்டராக அபிஷேகம் பண்ணினார். அந்த வயதில் என்னை அபிஷேகம் பண்ணுகிற போது ஜனத்தை கரத்தில் கொடுத்தார். கத்தோலிக்கத்தில் இருந்து எல்லாருமே வெளியில் வந்துட்டோம். அப்போ ஒரு குழுவாக வெளியில் வந்ததால் எங்களோடு சேர்ந்து குழுவாக சத்தியத்தை அறிவித்து அப்படியே நாங்கள் எங்களுடைய குடும்பங்களையும் வெளியில் கொண்டு வந்துட்டோம். ஆனால் அந்த நேரம் அந்த சகோதரன் இல்லை, நான் அவர் அண்ணான்னு தான் சொல்லுவேன். அவர் உண்மையாகவே வாழ்க்கையில் கிறிஸ்துவை பார்க்கலாம். நாங்கள் வெளியில் வந்தோம். ஆண்டவர் 2024வது வருஷம் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி சபையை ஆரம்பிக்க கிருபை செய்தார். அன்றிருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் சபையை நடத்தி வருகிறேன். அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள் எல்லாமே சந்திக்க நேர்ந்தது, சந்தித்தேன். முடியாத சூழ்நிலையிலையும் ஆண்டவர் என்னால் முடியலை கூட இருந்தவங்கெல்லாம் சில பேர் வந்து தெரிந்தானே போராட்டங்கள், பிரச்சனைகள், அதெல்லாம் மேற்கொள்ள ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்தார். சின்ன வயசு, இப்போ எனக்கு 36 வயது. திருமணம் இந்தியா தேசத்தில் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பெண்ணை தான் நான் திருமணம் முடித்தேன். அவங்க பேர் ராதிகா. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, பசங்க. மூத்த பொண்ணு 5 வயது, அவள் பேர் வந்து ரேமா. 2வது பையன், அவனுக்கு 2 வயசு, அவன் வந்து ரோயே, ஜீவன் பெனாயா. ஆகவே கர்த்தர் இன்றைக்கும் எங்களுடைய குடும்பத்தையும் சபையையும் நடத்தி வருகிறார். அநேக சாட்சிகள் உண்டு. அடுத்த தடவை நான் வரும்போது நான் கர்த்தருக்கு சித்தமானால் அதை பகிர்ந்து கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணித்த நாளிலிருந்து இது வரைக்கும் ஆண்டவர் நடத்தி வருகிறார். இன்றைக்கு கூட நான் எப்போவுமே எங்கே போகிறனாலும் ஒரு 1/2 hour முந்தியே போயிடுவேன். நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து என்னுடைய மனைவியினுடைய தங்கச்சி பெரியம்மா பொண்ணு வீட்டிலாம் இருக்கிறோம். கீழே வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணலாம் கால் பண்ணால் அவங்க ஆன்சர் இல்லை. அதால் ரொம்ப லேட் ஆகிட்டு, எனக்கு 7:30க்கு மேலே ஆகிட்டு நான் இங்கே வாரத்துக்கு எனக்கு பெரிய ஒரு சங்கடம். நேற்றைய நாளில் என்னுடைய மனைவியினுடைய நண்பியை டின்னருக்காக வேண்டி அழைத்திருந்தாங்க. நான் சாட்டர்டேயில் எங்கேயுமே போகிறல. இப்போ 8 வருஷத்துக்கு பிறகு நான் திருமணம் முடித்து என் மனைவி 8 வருஷத்துக்கு பிறகு இந்தியா வந்திருக்காங்க. சரி, நோ சொல்லையிலாண்டு போயிட்டு வரக்குள்ள பார்த்தா ஃபோன் மிஸ் ஆகிட்டு. அதில் தான் எல்லாமே இருக்குது, டீட்டெயில்ஸ் ஃபோனில். ஜிபே தொடக்கம், ஏன்னா இங்கே எல்லாமே ஜிபே. அப்போ வந்ததுமே எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி மெயில் தொடக்கம் எல்லா அப்டேட்டும் அதெல்லாம் இருக்குது. பாஸ்போர்ட் ரினியூ பண்ண வந்தோம் மனைவியினுடைய. இப்போ ஃபோன் மிஸ் ஆகிட்டு வரும்போது இப்படியான பிரச்சனைகள். ஒரு ஃபோனை குறித்து நான் கவலைப்படலை, வாரத்தை குறித்து எனக்கு இங்கே வாரத்துக்கு தாமதமாகினது என்று தான் ஒரே ஒரு கவலை. இப்போ பாஸ்டர் கூட ஆண்டவர் வார்த்தையை பேசினார், எனக்கு ஒரு உற்சாகமாக இருந்தது. அப்போ நான் அதிகாலையில் என்னவாக இருந்தாலும் நான் அதை ஃபோனில் எல்லாத்தையும் நோட் பண்ணிடுவேன். புக்கில் நோட் பண்ணுறதை விட நோட் பண்ணுறதை விட நான் ஃபோனில் இருக்கிற நோட் பேட்டில் எல்லாமே நோட் பண்ணி வச்சுருவேன். நீங்கள் பேச வேண்டிய வார்த்தைகள் எல்லாம், ஆண்டவர் தந்த காரியங்கள் எல்லாம் அதில் தான். எல்லாமே மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு வருகிற ரெவலேஷன் எல்லாமே என்னெல்லாம் முக்கியமாக இம்பார்ட்டன்ஸான காரியம் எல்லாம் ஃபோனில். ஆண்டவரே என்றுட்டு இருக்கும்போது ஆண்டவர் மறுபடியும் அந்த நான் பேச வேண்டிய காரியங்களை காலை வேளையில் அதிகாலை வேளையில் தந்தார். அதை டக்குன்னு நோட் பண்ணேன். இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் ஒரு காரியத்தை விசேஷமாக நான் பேச விரும்புகிறேன். எல்லாரும் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் தேவனுடைய மகனாக, நான் தேவனுடைய மகளாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அழுது புலம்பி வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு ஆண்டவரே என்று கண்ணீரை சிந்திட்டு இருக்கிறதுக்காக என்ன ஆண்டவர் அழைக்கல, உங்களையும் அப்படி அழைக்கவில்லை. நான் ஒரு அதிகாரத்தோட, ஒரு அபிஷேகத்தோட, ஒரு ஆளுகை செய்கிற மகனாக மகளாக இருக்கும்படிக்கே ஆண்டவர் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். ஆமென்.
ஆமென். இப்போ வேதத்திலேருந்து நான் உங்களோட பேச விரும்புகிறேன். அதுக்கு முன்பதாக ஒரு சம்பவத்தை நான் பேசி மற்ற காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு சந்தர்ப்பத்தில் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அப்போஸ்தலர்களும் பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கிறார்கள். பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கிற நேரத்தில் படகினுடைய அடித்தட்டில் இயேசப்பா தலையணை வைத்து தூக்கி கொண்டிருக்கிறார். இவங்க சீஷர்கள் மேலே இருக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு மற்ற சீஷர்கள் எல்லாம் படகுல மேல் தட்டில் இருக்கிறாங்க. சடுதியாக திடீரென்று சொல்லி புயல் வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது. அவங்களுக்குள்ள ஒரு பயம், நாங்கள் மரிச்சு போயிடுவோமோ, நாங்கள் செத்து போகிறோம், நாங்கள் என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. அப்போ ஆண்டவர்கிட்ட வராங்க, கீழ் தட்டுக்கு இறங்கி வந்து பார்த்தா ஜீசஸ் தலையணை வைத்து நல்லா தூங்கி கொண்டு இருக்கிறாரு. உடனே அவரை தட்டி எழுப்பி, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், நாங்கள் இறந்து போகிறோம், நாங்கள் சாக போகிறோம், உங்களுக்கு எங்களை குறித்து கவலை இல்லையா, நாங்கள் இப்படியே மடிந்து போகிறது தானே. ஆண்டவர் எழும்பி நின்று கொந்தளிக்கிற கடல், வீசுகிற புயல் காற்றை பார்த்து அமைதலாயிரு, இறையாதே என்றார். சூழ்நிலைகள் அமைதலாய் மாறினது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு என்ன ஏசப்பா வந்து சீஷர்களை பார்த்து கேட்குறாரு, எத்தனை நாள் வரைக்கும் நான் உங்களோட இருக்கிறது? ஏன்னா அந்த சூழ்நிலையை ஆளுகை செய்து அந்த சூழ்நிலையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது அவங்க மேலே இருந்த கடமை. ஏன்னா அதை தாங்க, விசுவாசம் இல்லாமல் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போறீங்க, எவ்வளவு காலம் நான் உங்களோட இருக்கிறது? ஏன்னா இந்த சூழ்நிலையை மேற்கொள்ள வேண்டியது நீதான். 4 சுவிசேஷ புத்தகத்திலும் ஒவ்வொரு இடத்திலையும் அதை வெவ்வேறாக போட்டிருக்கிறாங்க. ஒரு சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கு, அவர் தலையணை வைத்து உறங்கி கொண்டிருந்தார். இன்னும் ஒரு சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் கடல் மேலே நடந்து வருகிறார். நடந்து வரதை பார்த்து எல்லாம் அமைதலாகுது. நடந்து வரதை பார்த்து பேதுரு கேட்குறார், நடந்து வரது நீங்களா இருந்தால் ஆண்டவரை நானும் இறங்கி நடந்து வர எனக்கு கட்டளை இடுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியான சூழ்நிலைகள் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு மிகவும் பிடித்த ஒரு சம்பவம், மிகவும் பிடித்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் அல்லது கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய ஜனங்கள் தன்னுடைய அதிகாரத்தை மறந்து, தான் யார் என்பதை மறந்து, தன்னை அழைத்தவர் யார் என்பதை மறந்து இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதுக்கெடுத்தாலும் அழுது 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 வேதனைப்பட்டு, ஐயோ ஆண்டவர் என்னை ஆற்றுங்க, என்னை தேற்றுங்க, தேற்றுவார், ஆற்றுவார் எல்லாம். அதை தாண்டி ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சீமோன் படகுல இறங்கி ராமுழுதும் பிரயாசப்பட்டு படகுல இருந்து இறங்கி வலையை அலசி கொண்டிருந்தான். ஏன்னா ராமுழுதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் அகப்படலை. அந்த இடத்தால ஏசப்பா வருகிறார். வந்துட்டு சொல்றாரு, சீமோன் உன் படகை கொஞ்சம் தா, நான் பிரசங்கம் பண்ணணும். முன்ன பின்ன பார்த்ததில்லை, ஆனால் அந்த வார்த்தையை கேட்டதுமே சீமோன் சொல்லுகிறார், படகை கொண்டு தள்ளிட்டு இதை யூஸ் பண்ணுங்க, இதை பயன்படுத்துங்க. அப்போ ஏசப்பா அந்த படகின் மேலே ஏறி தேவனுடைய ராஜ்யத்தினுடைய காரியங்களை பேசி எல்லாம் அவர் பேச வேண்டிய காரியங்களெல்லாம் பேசி முடித்த பிற்பாடு சொல்லுகிறார் சீமோனை பார்த்து, சீமோனே உன் படகை ஆழத்துக்கு கொண்டு போய் வைத்து அதில் இருந்து இப்போ நீ மீன்களை பிடிக்க உன் வலையை வீசு. உடனே என்ன சொன்னார் சீமோன், ஆண்டவரே ராமுழுது நான் பிரயாசப்பட்டேன், என்னவா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், நான் ஒரு மீனவன், எனக்கு தெரிந்த அனுபவத்தை வைத்து நான் எப்படியெல்லாம் வலை வீசலுமோ, எங்கெல்லாம் வலை வீசலுமோ, நீங்க சொல்லுகிற இந்த இடத்துல கூட நான் வலையை வீசி பார்த்தேன், ராமுழுதும் என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, ஏன்னா ஒரு மீன் கூட அகப்படலை. ஆனால் உங்க வார்த்தையின்படி நான் வலையை வீசுகிறேன் என்று சொல்லி வலையை வீசினார். வலைகள் நிரம்பி வலைகள் கிழியத்தக்கதாக, படகு நிரம்பத்தக்கதாக, படகு மூழ்கத்தக்கதாக, பக்கத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு சைகை காட்டி கூப்பிடத்தக்கதாக கர்த்தர் அற்புதமாய் படகை நிரப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல நல்ல ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்க. இந்த 2026 வருஷம் உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகிற காரியம், என்னுடைய வார்த்தையின்படி, நான் சொல்லுகிறபடி, என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நீ செய்கிற போது நீ உன் படகை நிரப்புவா, மற்றவர்களுடைய படகை நீ நிரப்புவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சாதாரண மனுஷன் தான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு 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 கொண்டிருக்கிற நேரத்தில் ரோமர்கள் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது இருதயத்துக்குள்ள விசுவாசம் உண்டாகும். விசுவாசத்தை கிரியையினால காண்பிக்க ஆரம்பித்தார். கிரியைகளை காண்பிக்க ஆரம்பித்ததுனால படகு நிரம்பினது. ஆமென். அவரை பார்த்து
எல்லாத்தையும் பார்த்துட்டு சூழ்நிலையை பார்த்துட்டு உடனே காலில் பணிந்து விழுந்து சொல்கிறேன், ஐயா சாமி என்னை விட்டு போயிருங்க, நான் பாவியான ஒரு மனுஷன். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை சந்தித்ததுமே நம்ம லைஃபே மாறிடும். ஆனால் சீமோன் சொல்கிறார், நான் இந்த அற்புதத்தை பார்த்ததுமே நான் ஒரு பாவி என்கிறத நான் உணர்றேன், நான் இந்த இடத்துல நீங்கள் நிற்காதீங்க, போயிருங்க ஆண்டவரே. உடனே ஆண்டவர் சொல்ல, நீ மீன் பிடிக்கிறது அல்ல உன்னுடைய தரிசனம், உன்னுடைய லக்கு அது அல்ல, உன்னை குறித்து எனக்கு ஒரு திட்டம் உண்டு, உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சீமோன் ஆண்டவர் பேதுருவா மாற்றி அவர் அபிஷேகம் பண்ணி பெந்தைக்கோஸ்தே நாளில் எழும்பி பிரசங்கம் பண்ணுகிறார். ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் சபைக்குள்ள வராங்க. ஹல்லேலூயா. இந்த 2026 வருஷத்தில் அநேக திட்டங்களை பாஸ்டர் வைத்திருக்கிறாங்க. தேவ மனுஷனு கூட கர்த்தர் அநேக திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த திட்டங்களுக்கு அவருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்க செய்கிற போது உங்க வாழ்க்கையில உங்களை கொண்டாண்ட பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஏன்னா பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு பெண்ணை குறித்து பெண்ணுக்கு தான் தெரியும், ஒரு போதகரை குறித்து இன்னொரு போதகருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணா ஜெப ஆராதனைகள் வைத்தா கட்டாயமாக வந்து அதில் பங்கு கொள்ளுங்க. ஏன்னா நம்ம சாதாரண ஒரு வாழ்க்கையை நினைச்சிட்டு இருக்கிறோம், சண்டே கிறிஸ்டியனா இருந்துட்டு போயிடுவோம். சண்டே கிறிஸ்டியனா இருக்கிறதுக்கு கர்த்தர் என்ன உங்களை அழைக்கல, அவருடைய மகனாக அவருடைய மகளாக எழும்பி ராஜ்யத்துக்காக உழைக்க ஆண்டவர் அழைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. சாதாரணமாக மீன் பிடிச்சிட்டு தன்னுடைய வீட்டுக்காகவும் மற்ற காரியங்களுக்காகவும் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் தான் சீமோன். அவரை அழைத்து ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டாரு. மறுபடியும் ஆண்டவர் போய் சந்திக்கிறாரு. 3 தடவை கேட்கிறாரு, நீ என்ன நேசிக்கிறியா பேதுரு, நீ என்ன நேசிக்கிறியா பேதுரு, நீ என்ன நேசிக்கிறியா. ஒரு சந்தர்ப்பம் என் வாழ்க்கையில வந்துச்சு. ஆண்டவர் சொன்ன, உன்னை நம்பித்தானே இந்த சபையை தந்தேன், என்னால் முடியாத ஆண்டவரை இந்த ஊழியத்தை நடத்த, நான் சின்ன பையன், நான் வேணுமென்னா வேலைக்கு போய் வேலை செஞ்சு நல்லா சம்பாதிச்சு மற்றவங்களுக்கு சபையை கட்டி கொடுக்குறேன், ஊழியர்களை தாங்குறேன், என்னால் முடிஞ்சதெல்லாம் பண்ணுறேன், என்னை விட்டுருங்க. எனக்கு முன்னுக்கு யார் ஒருத்தர் நின்று என் கையை டக்குன்னு நீட்டுனேன். ஒரு கிஃப்ட் வாங்கக்குள்ள எப்படி என்ன செய்வீங்க, கையை கட்டி நிற்பீங்களா? இல்லை, கையை நீட்டுனேன். நீட்டும் போது என் கை வந்து வெயிட்டாக இருக்கிறது போல ஒரு உணர்வு வந்துச்சு. அந்த நேரத்தில் தான் ஒரு இருதயத்துக்குள்ள ஒரு உணர்வு, இருதயம் பாரப்பட்டது, கண்களில் தண்ணீர் வந்தது, கண்ணீர். அந்த நேரத்தில் ஒரு உணர்வுல ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். அதாவது இந்த சத்தம் அல்ல, இருதயத்தில் ஆவியில, நான் உன்னை நம்பித்தான் என் சபையை உன் கையில் கொடுத்தேன், நீ நடத்துவான்னு சொல்லித்தான் உன்னை அபிஷேகம் பண்ணி உன் கையில் என்னுடைய சபையை நான் கொடுத்தேன். இல்லை உன்னோட கூட இருக்கிறவங்க கையில் கொடுத்தேன். இன்றைக்கி என்னோட கூட இருக்கிறவங்க யாருமே கிடையாது. ஒரு எங்களை லீட் பண்ண அந்த பிரதர், அவரோட டெத்துக்கு பிறகு இன்னொரு பிரதர், அவரும் கிடையாது. கூட இருந்த இன்னொரு பிரதர், அவரும் சபையை உடைச்சிட்டு கொண்டு போயிட்டார். இப்போ என்னுடைய மனைவி, நான், என் பிள்ளைங்க, என் அம்மா அப்பா, தம்பி ஒருத்தன், இன்னொரு தம்பி அவர் சபையில் வர்ஷிப் லீட் பண்ணுறார். அவருடைய மனைவி, இன்னொரு சகோதரி, அவர் சமீபத்தில் வந்தாங்க. இப்போ அவ்வளோதான். அதுக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட 20, 25, 30 பேர்கிட்ட இருந்தாங்க. திடீரென்று சொல்லி, நான் என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன்னே தெரியல, போராட்டத்துக்கு மேலே போராட்டம். ஆனால் ஒன்று தெரியும், என் மேலே இருக்கிற அவருடைய திட்டமும் அவருடைய அழைப்பும் அவருடைய அபிஷேகமும் எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. உங்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. ஆமென், ஆமென். சாதாரண மனுஷனை அசாதாரணமான காரியங்களை செய்கிறவனா மாற்றினாரு. நடுங்கி கொண்டு, இல்லை எனக்கு ஜீசஸை தெரியாது, இல்லை நான் உன்னை இயேசுவோடு பார்த்துருக்கிறேன், எனக்கு அவரை தெரியாது. ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லுறாங்க, அவன் சபிக்க தொடங்கினானா, எனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. அந்த கர்த்தரோடு இருந்த உறவை உடைச்சாரு. அப்படி இருந்து ஏசப்பா மறுபடியும் தேடி போய் மறுபடியும் அவருக்கு வைத்திருந்த ஊழியத்தை குறித்து பேசி மறுபடியும் அழைத்து, ஆண்டவரை போல நான் மரிக்க தகுதி இல்லை, என்னை தலகுத்தன சிலுவையில் அறைந்து கொள்ள தன்னை விட்டு கொடுத்தாரு. அப்படிப்பட்ட உன்னதமான ஊழியத்தை செய்த ஒரு தேவ மனுஷன். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு என்ன நோக்கம், என்ன குறித்து பரலோகத்தினுடைய எபேசியர்களின் நிருபம் 1வது அதிகாரம் 6வது வசனம், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராய் இருக்கும்படி முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா எனக்கு இதை வாங்கி தரணும், அம்மா எனக்கு நல்லா சமைச்சு தரணும், அப்பா எனக்கு நான் கேட்கறதெல்லாம் அப்பா எனக்கு பண்ணணும், எனக்கு பண்ணணும், எனக்கு பண்ணணும், எனக்கு பண்ணணும். அதே போல தான் ஆண்டவரை பார்த்துட்டு எனக்கு பண்ணணும், எனக்கு பண்ணணும். அப்பாவுக்காக நம்ம என்ன பண்ணோம்? திடீரென்று சமீபமாக சில மாதங்களுக்கு முன்பதாக எனக்கு 2 சகோதரர்கள், நாங்கள் 3 ஆண் பிள்ளைகள்.
அப்பா அம்மா நாங்கள் 3 ஆண் பிள்ளைகள். அதில் கடைசி தம்பி. அப்பா சிக்காகி மரண தருவாய், மரணத்துக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை. எங்கள் அப்பாவுக்கு பைல்ஸ் வந்திருக்கு, மூலவியாதி, டயபெட்டிக், அப்புறம் ஸ்ட்ரோக். டாக்டர் சொல்லிட்டாங்க கொண்டு போயிருங்க, செத்துருவேரு. அம்மா ஹிந்து. அந்நேரம் ஆலயத்தில் போய் மன்றாடக்குள்ள நான் சொன்னேன், ப்ரே பண்ணக்குள்ள அந்த கத்தலிக்கில் இருந்த அந்த ஃபாதர் ஆண்டவருடைய வெளிப்பாடை பேசி, இந்த இடத்துல ஒரு சகோதரர் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, உன் கணவன் மரிப்பது கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னாங்க. அப்போ அதுக்கு பிறகு பார்த்தா நியூ இயருக்குள்ளே என் புருஷன் வந்துடணும் என்ன அம்மா ப்ரே பண்ணியிருக்கிறாங்க. பாசிபிள் இல்லை. 25ஆம் தேதி டிசம்பர் 25 அது நடக்குது. கிட்டத்தட்ட இது 2006வது வருஷம். அந்த 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 வருஷத்தில் மரணத்திலேருந்து தூக்கினார் ஆண்டவர். அதுக்கு பிற்பாடு பார்த்தா ஸ்ட்ரோக், அந்த அந்த மரணத்திலேருந்து பிறகு பார்த்தா கேன்சர். அப்போ தான் நான் இந்தியாவுக்குள்ளே வாரேன் அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு. அதுக்கு பிறகு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு போய் தான் 2 மாதத்தில் நான் இந்தியாவில் திருமணத்தை முடித்தேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்தார். அப்போ திடீரென்று இப்போ சமீப சில மாதங்களுக்கு முன்பதாக மறுபடியும் ஒரு ஸ்ட்ரோக் அப்பாவுக்கு. பார்த்தா மறித்திருவாங்க போல இருந்துச்சு. அப்போ தம்பி அழுதான். அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வந்துட்டு தம்பியை நான் திருப்பி சந்திக்க வரேன், சத்தம் போட்டால் அவனை பார்த்தா நல்ல பாடி பில்டர் தான், ஆனால் அழுறான், கண்கள்லேருந்து தண்ணி போகுது. அப்பாவுக்கு நான் ஒன்றுமே பண்ணலை, என் அப்பாவுக்கு நான் ஒன்றுமே பண்ணலை. அப்பா இங்கிலீஷ் லெக்சரர், அதால் எனக்கு இங்கிலீஷ் அதிகமாக தெரியுமெல்லாம் நினச்சிடாதீங்க. அப்போ நான் கிளாஸ் ரூமில் அப்பா டீச் பண்ணுற அந்த இடத்துல க்ளீன் பண்ணக்குள்ளே, சேர்ஸை அரேஞ்ச்மெண்ட் பண்ணக்குள்ளே நான் எதுவும் பண்ணலை. நான் அப்பாவுக்கு சின்ன ஒரு இதுவும், ஆனால் எல்லாமே செய்வான். இந்த சின்ன சின்ன வேலைகள் செய்யலை. நான் அப்பாவை இப்படி தனிமையாக விட்டுட்டேனே. அவனுக்குள்ள இந்த உலகத்தை குறித்த தன்னுடைய தகப்பனை குறித்த ஒரு பாரம். இன்றைக்கு நானும் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் அதே சத்தம் உங்கள் வாயிலிருந்து என் வாயிலிருந்து வரணும். ஆமென். கர்த்தருக்காக நான் என்னத்தை பண்ணேன்? கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்தாரே. சிலுவையில் மரித்திருக்கிறார். ஒரு தடவை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் வாசிக்கக்குள்ள, இனியும் ஜீசஸ் உனக்காக என்னத்தை செய்யணும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்டதை ஒரு மொழிபெயர்ப்பில் அப்படி எழுதியிருக்கிறாங்க. ஒரு டிரான்ஸ்லேஷனில் பார்க்குறேன், அதில் அப்படி போட்டிருக்கிறாங்க. அப்போ நான் யோசிச்சேன், ஆமாம், இனியும் என்னத்தையா பண்ணணும் ஏசப்பா? எனக்கு எல்லாத்தையும் பண்ணின பிறகு எனக்கு பண்ணுங்க, அவருக்காண்டி நம்ம எப்போ பண்ணுறது ஊழியம்? எனக்கு சின்ன வயசு தான், நான் நினைச்சாலும் இப்போக்கு வேலைக்கு போகலாம், எல்லாம் பண்ணலாம். என் குடும்பத்தில் 1000 தேவைகள் இருக்கிறது, 1000 தேவைகள். என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியம், மூத்த மகளுடைய எல்லாமே இருக்கு. அவமானமான வார்த்தைகளை கேட்குறேன், இருந்தாலும் நான் கர்த்தருக்காக ஊழியம் பண்ணணும் என்கிற வைராக்கியத்தில் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதுக்குள்ள சொல்றாரு, தம்முடைய, அதாவது பிதாவாகிய தேவன் அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். நீங்க அவருக்கு மகனா மகளா இருக்கணும் என்பது உலக தோற்றத்துக்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பிதாவாகிய தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆமென். அது சாதாரண நீங்க இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போறதுக்காக வேண்டிய அல்ல, அவரை பிரதிபலித்து வாழ வேண்டும் என்பதற்காக. பிசாசினுடைய ராஜ்யத்தில், இருளின் ராஜ்யத்தில் இருக்கிற ஜனங்களை தேவகுமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள, பிதாவினுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வரணும் என்பதற்காகவே ஆண்டவர் என்னை உங்களை முன்குறித்திருக்கிறார். ஆமென், ஆமென். அப்ப நம்ம மேல ஒரு திட்டம் இருக்கு. ரோமர்களின் நிருபம் 8வது அதிகாரம் 28, 29, 30. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, எபேசியர் எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி. இதில் போட்டிருக்கு, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. உண்மையாவே எனக்கு நேற்று ராத்திரி நான் மிஸ் பண்ணின ஃபோனுக்காக நான் யோசிக்கல. ஏன்னா ஜிபேயில் தான் இப்போ பணம் இருக்கு. இப்போ நான் மற்ற காரியங்கள் இல்லை, இப்போ மனைவி வந்தால் தான். அப்போ நான் அதை குறிச்செல்லாம் யோசிக்கலை. அநேக தகவல்கள், இப்போ மனைவிக்குரிய சகல டாக்குமெண்ட்ஸ் காரியங்கள் எல்லாமே ஃபோனில் இருக்குது. இப்போ நாங்கள் புக் பண்ணி வரக்குள்ள டிக்கெட்ஸ் எல்லாமே அதில் இருக்குது, அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம்.
ஆனால் ஃபோனை குறித்து யோசிக்கல. என்னுடைய இருதயத்தில் நான் இலங்கைக்கு போயிட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை நல்லா பண்ணணும், ஆண்டவர் என்னை அழைச்ச அழைப்பை உண்மை உத்தமமாக பண்ணணும். இந்த காரியம்தான் என் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. என் இருதயத்தில் இருக்கிறது. என்னை அழைத்த அழைப்பை நான் உண்மையாக செய்துட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை போல நான் சொல்லணும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். அப்போ எதற்காக ஆண்டவர் என்னை உங்களை முன்குறித்திருக்கிறாரா? 29 வசனத்தை பாருங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்பரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எபேசியரில் எழுதுகிறார், என்னையும் உங்களையும் மகனாக மகளாக முன்குறித்திருக்கிறார். மகனாக மகளாக எப்படி முன்குறித்திருக்கிறார் சொன்னா, தன்னுடைய ஒரே பேரான குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக. ஏசப்பாவை பிதா எப்படி பார்க்கிறாரோ அதே போலதான் உங்களை என்னையும் அவர் பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா. 30வது வசனத்தை பாருங்க. எவர்களை முன்குறித்தாரோ, யாரெல்லாம் அவர் முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். நீங்க முன்குறிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமென். வாயை திறந்து சொல்லுங்க, நான் பிதாவாகிய தேவனால முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். அவரால் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். வசனத்தில் எழுதுறாரு பாருங்க பவுல், எவர்களை அழைத்தாரோ, அழைக்கப்பட்டவங்களை, அழைக்கப்பட்ட அத்தனை பேரையும் அவர்களை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீங்க நீதிமானா இருக்கிறீங்க. ஆமென், நீங்க நீதிமானா இருக்கிறீங்க. நீதிமான்களாய் இருக்கிறவர்களை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. யோவான் சுவிசேஷ புத்தகம் 17வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவே நானும் நீங்கள் ஒன்றாய் இருப்பதற்காக நீர் எனக்கு தந்த மகிமையை இவர்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இவங்க ஒன்றாய் இருக்கும்படி ஐக்கியப்படுறதுக்கு ஒரு மகிமை, ஒரு அபிஷேகம் தேவை. யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரத்தில் 21, 22. ஆமென். பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிடத்திலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லுகிறார், என்னுடைய மகிமையை நான் யாருக்கும் விட்டுக்கொடேன். ஆனால் நான் சொல்றேன், என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் எதை வேணும்னாலும் பண்ணுவேன். ஆமென். உங்களுக்காக, எனக்காக, நமக்காக அவர் எதை வேணும்னாலும் பண்ணுவார். ஏன்னா அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாய் இந்த பூமிக்கு வந்தார். இதை விட அவர் என்னத்தை பண்ணணும்? இதை விட அவர் என்னத்தை பண்ணணும் எனக்காக, உங்களுக்காக? அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், எந்த மனுஷரும் கண்டிராதவர், அவர் அதிசயமானவர், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். அவர் தன்னுடைய பிள்ளைகளை, விழுந்து போன தன்னுடைய பிள்ளைகளை, முழு மனுக்குலத்தை தூக்கி எடுத்து மறுபடியும் பிதாவினுடைய சித்தத்தில், பிதாவினுடைய திட்டத்தில் நிறுத்தும்படிக்காக அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அல்லேலூயா. நம்ம சாதாரணமாக நினைச்சிட்டு இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையை. அப்போ இதில் அவர் சொல்கிற அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார், ரோமர்கள் நிருபத்தை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. அந்த 8வது அதிகாரத்தில் என்னையும் உங்களையும் அவர் நீதிமானாய் மாற்றியிருக்கிறாராம். பாவிகளாக இருந்த என்னையும் உங்களையும், அக்கிரமங்களால் மரித்து போயிருந்த என்னையும் உங்களையும் அவர் உயிர்ப்பித்து, தேவனற்றவர்களாக இருந்த என்னையும் உங்களையும் அவர் உயிர்ப்பித்து, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே மீட்டெடுத்து பிதாவோடு ஒப்புரவாக்கினார். ஆமென். ஏசப்பா வந்து பண்ணின காரியம், உன்னதமான காரியம் என்ன? மறுபடியும் மனுக்குலத்தை யாரெல்லாம் சொந்த இரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்களோ அவர்களை மறுபடியும் தேவனுடைய ஜனமாக, தேவனுடைய மகளாக ஒன்றிணைத்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற அவர் தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எப்படி நான் மகன் என்கிறத நான் உணர்ந்து கொள்ள முடியும்? எப்படி பிரதர்? நீங்கள் ஆண்டவர பிள்ளை, ஆண்டவருடைய மகன்றதெல்லாம் நம்ம சொல்கிறோமே. ரோமர்களின் நிருபம் 8வது அதிகாரத்தில் சொல்லப்படுது, வாசிக்கிறேன். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறாராம். அதுக்கு முந்தின வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு, மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை கொடுக்காமல், நம்ம அடிமைத்தனத்தின் ஆவியை பெறலை,
தெசலோனிக்க நிருபத்தில் பவுல் எழுதுகிறார் அழகாக, நமக்கு கர்த்தர் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும், சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சும்மா இந்த பூமிக்கு அனுப்பலைங்க. ஆண்டவர் உங்களை என்னையும் வல்லமையா நிரப்பி அனுப்பி வச்சிருக்கிறாரு. ஆமென். நீ சாதாரணமா போயிட்டு வாண்டலாம் சொல்லல, சாதாரணமா இந்த பூமிக்கு போண்டலாம் சொல்லல. தாவீதை தன்னுடைய தகப்பன் தாவீது உன் அண்ணன்மாரை போய் பார்த்துட்டு வாடா என்று சாப்பாடை கொடுத்து அனுப்புனாரு. ஆனால் தாவீதுக்குள்ள அபிஷேகம் இருந்தது அவங்க அப்பாவுக்கு தெரியல. ஆமென். அபிஷேகத்தோட தாவீது போற நேரத்தில் கோலியாத்தினுடைய சத்தம் கேட்குது. அபிஷேகம் மண்ணப்பட்டவனுக்குள்ள இருந்த அபிஷேகம், ஆவியானவருடைய வைராக்கியம் கொழுந்து விட்டு எரியா தாவீதால பொறுக்க முடியல. நீ யாரா ஏன் ஆண்டவரை குறித்து பேசுறதுக்கு என்று போய் கோலியாத்தை மேற்கொண்டதை நீங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள எனக்குள்ள வரணும். அந்த வசனத்தில் பாருங்க, நம்ம அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறாராம். சன்ஷிப், ஸ்பிரிட் ஆஃப் சன்ஷிப். ஹல்லேலூயா. யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அதாவது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள். இன்னைக்கு எல்லாருமே விசுவாசிப்பாங்க, பிலீவ் பண்ணுவாங்க. ஜீசஸை பிலீவ் பண்றீங்களா? பிலீவ் பண்றேன். ஆனால் 1:12 வாசிங்க, யோவான் 1:12 வாசிச்சிங்கன்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோகளோ. விசுவசிக்கிறேன் ஜீசஸ் என்றது ஒரு லைஃப், ஒரு ஸ்டேஜ். அவரை ஏற்றுக்கொள்கிறது என்பது இன்னும் ஒரு படி, இன்னும் ஒரு நிலை. அவரை ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாகும். ஹல்லேலூயா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டோம், நம்ம உலகத்தான் போலவே நம்ம சிந்திக்க மாட்டோம். நம்முடைய மனம் புதிதாகிறதுனால, அவரை ஏற்றுக்கொள்கிறதுனால நாம் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுவோம். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். அப்ப யோவான் எழுதுகிறார், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை, அத்தாரிட்டி. நீங்க சும்மா வரல, நீங்க சாதாரணமா நம்ம ஆண்டவருக்கு பிள்ளைங்கன்னு நான் சொல்லனா, நான் கடவுளுக்கு நான் பிள்ளை, நான் மகன்க சொல்லலை. ஒரு அத்தாரிட்டி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆவியானவர் கூட அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. கலாத்தியர்கள் நிருபத்தில் எழுதப்படுகிறது 4வது அதிகாரத்தில் 6-7 நான் வாசிக்கிறேன். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினாலே அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றதெல்லாம் சும்மா இல்லை, எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு உங்களை ஆண்டவர் இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறாரு. ஆமென். ரோமர் 4:17 நீங்கள் வாசிப்பீங்களா இருந்தால், ரோமர் 4வது அதிகாரத்தில் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன் ஆதி ஆகமத்தில் 15வது அதிகாரத்திலேருந்து வாசிங்க. அவர் ஆபிரகாமா இருக்கும்போது கர்த்தர் இடைப்பட்டு கர்த்தர் பேசுகிறார், நான் உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்துவேனா ஏற்படுத்தினேனா? உன்னை நான் ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்திட்டேனா? இனி உன் பேர் ஆபிரகாம் இல்லை, ஆபிரகாம். உன்னை நான் ஜாதிகளுக்கு தகப்பனா நான் ஏற்படுத்திட்டேன் என்று சொல்லி சிக்னேச்சர் போட்டுட்டு ஆபிரகாம்கிட்ட கொடுக்காரு. நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரே நான் அதான் மாறணும், இதா மாறணும். ஆல்ரெடி உங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேரு. ஆமென். ஆதாம் ஏவாளை கொண்டு ஏதேனுக்குள்ள, ஆதாமை கொண்டு ஏதேனுக்குள்ள விடுவதற்கு முன்பதாக ஏதேன எல்லாத்தையும் செய்து உருவாக்கி முடிச்சுட்டு தான் ஆதாமை கொண்டு போய் ஏதேனுக்குள்ள கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு அவர் நேர்த்தியா எல்லாத்தையும் செய்கிற ஒரு தேவன். ஆமென் ஆமென். இந்த கலாத்தியரில் எழுதப்பட்டிருக்கிறது, நானும் நீங்களும் அவரை அப்பா பிதாவென்று கூப்பிடத்தக்கதாக அவர் தன்னுடைய குமாரனுடைய ஆவியை கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா ஒரு பைபிளில் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, நான் அவருடைய மடியிலே செல்ல பிள்ளையா இருந்தேன். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஏன் இப்போ நான் மகன் மகள்ன்றதை குறித்து நான் சொல்கிறேன்றதை நான் இப்போ கடைசியாக நான் அதை சொல்லுவேன், சொல்லி முடிச்சுட்டு நான் முடிப்பேன் அந்த காரியத்தை. இப்போ அதில் சொல்லப்படுது 7வது வசனம், கலாத்தியர் 4:7 பாருங்க. ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். ஆமென் ஆமென். அடிமன்னா தலை குனிஞ்ச ஒரு வாழ்க்கை, தலை குனிஞ்சு நடக்கிற ஒரு வாழ்க்கை, ஆமா சாமிங்கிற ஒரு வாழ்க்கை. இந்த கிறிஸ்தவ சமுதாயம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுது. அதற்காக ஆண்டவர் என்னை உங்களை அழைக்கலை, அதற்காக நம்முடைய பரம தகப்பன் என்னையும் உங்களை அழைக்கலை. வசனத்தை பாருங்க, இனி நீ அடிமையாய் இராமல்
நீ பரலோக தேவனுக்கு மகனாய் மகளாய் இருக்கிறாய், நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு சுதந்திரனுமாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. நீங்க சுதந்திரவாளி, சுதந்திரவாளி. சாராளுக்கு பிறந்த மகனுடைய பேர் என்ன? வாக்குத்தத்தத்தின் மகன் ஈசாக்கு. ஆனா ஆகாரு கூடாக பிறந்த யார்? இஸ்மாயில். அதை குறிச்செல்லாம் அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். அடிமையானவனுக்கும் சுதந்திரவாளிக்கும் சம்பந்தம் கிடையாது. இருளுக்கும் ஒளிக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் கடவுளுடைய மகன் மகளாக இருக்கிற என்னுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் அதில் சொல்லப்பட்டதுபடி அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார் பாருங்க. 1வது வசனம் 4வது அதிகாரம் கலாத்தியர்ல, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாயிருந்தும். உங்க நிலைய, என் நிலைய குறித்து பவுலு கூட ஆவியானவர் எழுதுகிறார். உங்களை ஆண்டவர் ஒரு நிலையில வைத்திருக்கிறாரு. ஒரு நிலையில நானும் நீங்களும் இருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலமளவும். இந்த வசனத்தை எழுதுகிற அப்போஸ்தலன் பவுல் தான் சொல்றார், நான் இப்ப உங்களை பார்த்தா எப்பயோ நீங்க யாரா இருக்கணுமா? போதகர்களா இருக்க வேண்டிய நீங்க இன்னும் சின்ன பாப்பாவா இருக்கிறீங்க, பால் குடிக்கிற நிலையில இருக்கிறீங்க. எப்படி நான் உங்களுக்கு பெரிய உபதேசங்களை சொல்ல முடியும்? நீங்க இருக்க வேண்டிய லெவல் வேற. சபையே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து பேசுகிறார். எஜமானா இருந்தும் நான் உன்னை ஒரு ஸ்தானத்தில் வச்சிருக்கிறேன். அந்த ஸ்தானத்தில் இருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. இன்னைக்கு தேவனுடைய மகனுக்கு, தேவனுடைய மகளுக்கு, தேவனுடைய பிள்ளைக்கு, தேவனுடைய ஜனத்துக்கும் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் தெரியணும். ஹல்லேலூயா. பாஸ் அருமையா சொன்னாங்க. கொஞ்சம் காதை கொடுத்து கேட்டு பாருங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு. வீட்டுக்குள்ள 1000 இருக்கலாம், ஆனா உங்களை பார்க்கக்குள்ள, ஏன்னா பழைய ஏற்பாடுலாம் நீங்க பாருங்க, தேவனை விசுவசித்தவங்க, தேவனுடைய சத்தத்தை கேட்டு நடந்தவங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து வகுர் எறிகிறாங்க, பொறாமப்படுறாங்க. அவங்களோட தேவன் நிற்கிறத பார்த்து சொல்றார், யோசேப்போட கத்தர் இருக்கிறபடினா தான் யோசேப்போட வாழ்க்கையில் எல்லாமே சக்சஸா இருக்கு. இன்றைக்கு சபையை பார்த்து அப்படி சொல்லணும். ஆமென். சபையை பார்த்தா நடுங்கணும் ஜனம். ஹல்லேலூயா. உலகத்தை கலக்கிறவங்கன்னு ஒரு பேர் வந்துச்சு அப்போஸ்தலர்களுக்கு. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன பார்த்து உங்களை பார்த்து அந்த பேர் வரணும். அதில் சொல்லப்படுகிறது, தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கும் கீழ்ப்படிந்திருக்கிறான். நானும் நீங்களும் சின்ன பிள்ளையா அறியாமையில் இருக்கும்போது எதுவுமே நடக்காது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் மாறும்போது ஆண்டவர் என்ன செய்வாருன்னு சொன்னா, அதிகாரத்தில் உங்களை செயல்பட வைப்பாரு. அப்ப ஏன் குமாரத்துவத்தை குறித்து, ஏன் நான் தேவனுடைய மகன் மகள்ன்றதை நான் சொன்னேன், ஏசப்பா நான் சொல்லி சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஜீசஸ் சொல்றாரு, சொன்ன காரியம் என்னன்னா, சீஷர்களை பார்த்து, பிதா செய்ய குமாரன் காண்பது எதுவோ அதை அல்லாமல் நான் ஒன்றையுமே பண்றதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகைவை குறித்து கர்த்தர் சொன்னார், பிதாவாகிய தேவன், அவன் எனக்கு வேணும், அவன் இன்னைக்கு பாவி 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 என்று அவன் தனக்குள்ள புழுங்கி கொண்டிருக்கிறான். மற்றவங்க அவனுக்கு நேராக கையை நீட்டுறாங்க. ஜீசஸ் ரிப்போர்ட் வருகிறது நைட்டே. திரள் கூட்ட ஜனம் ஜீசஸ் வாரதை குறித்து கேள்விப்பட்டு சகைவு என்ன செய்றார், மரத்தில் ஏறுகிறார். ஏறித்து நின்று பார்க்குறார், எங்கய்யா ஜீசஸ். யோசிச்சு பாருங்க, நீங்கள் சாதாரண இப்படி நடந்து போகக்குள்ள உங்கள் கண் பார்வை எங்கே இருக்கும்? ரோடை தான் பார்ப்பீங்க. திரள் கூட்ட ஜனம், ஜீசஸ் வாரேர். ஆனால் இயேசு அண்ணாந்து பார்த்து காட்டு அத்தி மரத்தில் இருந்த சகைவை பார்த்து, சகையு கீழே இறங்கி வா. ஏண்டா பிதா அதை செய்து காட்டியிருக்கிறார். அதைத்தான் ஜீசஸ் சொல்றார், பிதா செய்ய குமாரன் காண்பது எதுவோ அதை அல்லாமல் குமாரனாகிய நான் எதையுமே பண்றல. ஆமென், ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை இயேசு இந்த பூமியில காண்பித்தார். தேவ ராஜ்யத்தினுடைய சத்தியங்களை மட்டும் பேசல, வல்லமையில செயல்பட்டாரு. அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, பிதாவாகிய தேவன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். ஆகையினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசில் அகைப்பட்டவர்களை விடுதலை ஆக்குகிறவராகவும் சுற்றித் திரிந்தார். லூக்கா சுவிசேஷத்தில் ஜீசஸ் வந்து சொல்றார், நான் சும்மா வரல, பிதாவாகிய தேவனுடைய கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், அவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஊழியத்தை பண்ண. மகன் என்கிறவன் தேவ ராஜ்யத்தினுடைய ஊழியத்தை பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறான். ஆமே, அல்லேலூயா. இந்த 2026 வருஷம் நீங்க ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு தீர்மானத்துக்குள்ள வாங்க.
எத்தனை நாளைக்கு நம்ம ரெண்டு நினைவால குந்தி குந்தி நடக்கிறது? எழுப்புதல் வேணும், எழுப்புதல் வேணும், எழுப்புதல் வேணும், அக்கினி இறங்கட்டுமப்பா, அக்கினி இறங்கட்டுமப்பான்னு நம்ம கேட்கிறோம். எலியா தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, பாகால் தெய்வமா இருந்தா பாகால பின்பற்று, கத்த தெய்வமா இருந்தா கத்தரை பின்பற்று. நீ யாரை பின்பற்ற போறா? எத்தனை நாளைக்கு குந்தி குந்தி நடக்க போறா? ஜனங்கள் எல்லாம் வந்தாங்க. அதுக்கு பிறகு உடைஞ்ச பலிபீடத்தெல்லாம் செப்பனிட்டு ஆண்டவரை பார்த்து ரெண்டு வார்த்தை தான், அக்கினி இறங்கி வந்தது. தேசத்தில் அக்கினி இறங்கி வரணுமா இருந்தா, உடைக்கப்பட்டிருக்கிற பலிபீடங்கள் செப்பனிடப்படணுமா இருந்தா, நானும் நீங்களும் ரெண்டு நினைவில் குந்தி குந்தி நடக்கக்கூடாது. நான் தேவனுடைய குமாரனை ஆனால் அவர் செய்ய நான் காண்பது எதுவோ அதையெல்லாம் நான் ஒன்றும் செய்ய. ஆவியானவரை குறித்து ஜீசஸ் சொல்றாரு, என்னிடத்துல கேட்டு தான் அவர் உன்னிடத்துல சொல்லுவாரு. அல்லேலூயா. தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறவன் தான் தேவனுடைய மனுஷன். தேவனுடைய மகன் என்பது, தேவனுடைய மகள் என்பது அப்பா செய்கிறதை பார்த்து இந்த பூமியில செய்துட்டு போறதுக்கு தான் நானும் நீங்களும் வந்திருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். எனக்கு ஒரு திட்டத்தை வச்சவர், எனக்கென்று ஒரு அழைப்பை வைத்தவர் இன்றைக்கு உங்களுக்கு என்று சொல்லி ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். ஆமென். இருக்கிற இடத்துல அப்படி எழுந்து கண்களை மூடுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அந்த தேவ மனுஷனுக்கு கூட ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் அந்த அழைப்புக்கு ஜாக்கிரதை உள்ளவராக இருங்க. ஜீசஸ், ஹalleluya. லிஷகந்தா லஹுரதீஸ் மஹந்தா ரேகைதன மஹந்து ரியாந்துல ரிஷதன மாந்தரலவா. ஆவியானவரே, இந்த இடத்துல நீங்க அசைவாடுகிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, பேசப்பட்ட வார்த்தையின்படி தேவனுடைய ராஜ்யத்துக்காக என்னையும் உங்களையும், ஆண்டவரே, என்னையும் இந்த ஜனத்தை நீங்கள் மகனா மகளா தெரிஞ்செடுத்திருக்கிறீங்க. பிதா செய்ய காண்பது எதுவோ அதை அல்லாமல் நாங்கள் எதையும் செய்வது கிடையாது. உங்கள் சித்தத்தை நிறைவேற்றவே நாங்கள் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பதாய் எங்களை உம்முடைய குமாரனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு கூட தெரிந்து கொண்ட அறிந்து கொண்ட அழைப்பை நாங்கள் இந்த பூமியில் செய்யத்தான் நாங்கள் இருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய கிருபை வெளிப்படுவதாக, ஆவியானவருடைய அசைவுகள் உண்டாவதாக. இந்த 2026 வருஷத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவர். இந்த சபையினுடைய போதகருக்காக, குடும்பத்துக்காக, ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன்ப்பா. பெரிய காரியங்கள் நடப்பதாக. கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. இறுதி ஜெபத்தை அருமையான பாஸ்டர் ரகு அவர்கள் ஜெபிக்க அன்பாய் கேட்கிறேன். ப்ளீஸ், கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய ஜெபத்தின் ஆசீர்வாதம் எங்களுடைய சபைக்கு தேவை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் கர்த்தர் என்னோட பேசினார்? என் கூட கர்த்தர் பேசினார். ஹல்லேலூயா. இன்னொன்று நீங்கள் எல்லாமே கவனித்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரிப்பீட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. நம்ம சபையில் புது வார்த்தைகள் எதுவுமே வெளிப்படலை. போன வருஷம் கர்த்தர் நம்மோடு என்னென்ன பேசினாரோ மறுபடி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த இடம் கர்த்தர் பேசுகிற இடம், மனித சத்தம் இல்லை. பிரதர் சிஸ்டர், மனித சத்தம் இல்லை. இன்னும் நீங்கள் கீழ்ப்படியாமல், இன்னும் நீங்கள் அலட்சியமாக இருப்பீர்களானா நம்ம என்னத்தை செய்ய போகிறோம்? அருமையாக பாஸ்டர் ஒரு கேள்வி கேட்டார். எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்காக செஞ்சிட்டார், நம்ம இன்னும் என்ன செய்ய போகிறோம்? என்ன செய்ய போகிறோம்? ஒரு பையனை குறித்து, தம்பியை குறித்து சொன்னார், நான் அப்பாவுக்கு ஒன்றுமே செய்யலையே, அப்பா பலவீனமாயிட்டாரு, வியாதி ஆயிட்டாரு, நான் ஒன்றுமே செய்யலையே. அவருடைய மனசில் ஒரு குற்ற மனசாட்சி. பிரதர் சிஸ்டர், உங்கள் மனசுக்கும் என் மனசுக்கும் அந்த குற்ற மனசாட்சி இருக்கக்கூடாது. நம்ம அப்பா நமக்கு நிறைய செய்து விட்டார். ஹல்லேலூயா. நம்ம கடனாளியாக இருக்கிறோம். சபைக்கு வந்து போகிறது தான் பெரிய ஒரு சாதனை நினச்சிட்டு இருக்கிறீங்க. இல்லை, தேவனுக்காக நம்ம நிறைய காரியங்களை செய்யணும். இந்த 2026 வீணாக போயிடக்கூடாது. உலகத்துக்கு மாத்திரம் போயிடக்கூடாது, மனுஷனுக்கு மாத்திரம் போயிடக்கூடாது, பணத்துக்கு மாத்திரம் போயிடக்கூடாது. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் உமக்காக. ஆண்டவரே, பேதுருவை பற்றி ஆரம்பத்தில் எடுத்து ஒன்று சொன்னார், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். இந்த வருட வாக்குத்தத்தம் என்ன? நான் உன்னை சிறந்திருக்கும்படி எப்படி செய்வார் ஆண்டவர்? நீ தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால். புது வருட செய்தி அதுதான். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, அப்படி பேதுரு கீழ்ப்படிஞ்சதுனால புலம்பிட்டு இல்லை, அழுதுட்டு இல்லை. அவன் படகை நிரம்பிச்சு அடுத்த படகை நிரப்பனா.
இந்த வருஷம் நாமும் ஆசீர்வாதமாய் இருப்போம், நம் மூலமாய் பிறருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்போம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள் எனக்கு முன்பே செல்வதால் எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கு உயர்த்தி ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஹalleluya ஆமென். ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. எத்தனை பேர் சொல்றீங்க நீர் சொன்னால் நான் அப்படியே செய்வேன்? சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், நான் கேட்கிறவன் மாத்திரம் கீழ்ப்படிவேன் பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. பாஸ்டர் ரகுராஜ்குமார் அவர்கள் நமக்காக நம் மத்தியிலே வந்து தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்த அருமையான தேவனுடைய தாசருக்காக இறுதியாக ஆசீர்வாதமான ஜெபத்தை எடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த அருமையான ஆராதனையின் வேளையில் எத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் கர்த்தர் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னோடு கூட கர்த்தர் பேசுகிறது தான். ஹல்லேலூயா. படகில் சீஷர்களை உட்கார வைத்து விட்டு நீங்கள் போங்கன்னு சொன்ன ஆண்டவர் காற்றும் புயலும் வீசும்போது படகு அமிழ்ந்து போயிடும்னு நினைக்கும் போது உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய ஒரு திட்டம் இருக்கிறது என்பதினாலே கடலிலே நடந்து வந்தாரே. கடலிலே நடந்து வந்து நம்மை கொண்டு செய்ய வேண்டிய திட்டத்தை செய்ய அநேக நேரங்களில் கர்த்தர் கைவிட்டு விட்டார். கர்த்தர் நம்மை விட்டு விலகிட்டாரு. அதனால தான் இவ்வளோ பெரிய புயல் அடிக்கிறது, இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த பிரச்சனையில் தான் கர்த்தர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பெரியவர், எவ்வளவு வல்லவர், எவ்வளவு அதிசயங்களை செய்கிறவர், வெளிப்படுத்துகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு அதை செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு இதை செய்யுங்க ஆண்டவரேன்னு நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கி கர்த்தருடைய தாசன் மூலமாக ஒரு அருமையான நமக்கு என்னெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். இனி நான் செய்ய வேண்டிய வேலை தான் இருக்கிறது, அதை நான் எடுத்து செய்வேன்னு தீர்மானம் எடுக்கிறீங்களா? ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்த விட்டு போவோம். இனி நான் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்வேன், கர்த்தர் என் கூட இருப்பார். நான் செய்ய வேண்டிய வேலையை நான் இறங்கி செய்வேன். ஏன்னா நான் தேவனுடைய புத்திரன், என் அப்பா நான் அவருடைய பிள்ளை. எனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த போறாரு. இந்த வருஷத்துல என் மூலமா அதிசயங்கள் நடக்க போகிறது. சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலவெளிக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையில் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை தாரும் ஆண்டவரே என்று ஜெபித்து வந்தோம் ஐயா. இன்றைக்கு நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், நாங்கள் உம்முடைய புத்திர
சுவிகாரம். நீர் எங்களுடைய அப்பா ஆண்டவரே, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஐயா. எங்களுக்காக நீர் செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளையும் செய்து முடிச்சிட்டீங்க. எங்களுக்குரிய அதிகாரத்தை கொடுத்துட்டீங்க ஆண்டவரே. இனி நாங்க செய்ய வேண்டிய வேலையை இந்த வருஷத்துல இறங்கி செய்ய கர்த்தர் கிரியை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆவியானவர் என்னோடு கூட உணர்த்துகிற ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யாரெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை இந்த வருஷம் செய்ய போறீங்களோ, உங்க மூலமாக கர்த்தர் மகிமைப்படுகிறத உங்க கண்கள் காணும்படியாக இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை புதிதாக மாற்றுகிறவர். இந்த சபையில் இருக்கிற உங்களில் அநேகர் கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த போகிறார், மகிமைப்படுத்தி இருக்கிறார், மகிமைப்படுத்த போகிறார். இன்னமும் நீங்க மகிமை அடைய போகிறீங்க. செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய நீங்க வெளிப்பட போவதில்லை. என் ஆண்டவராகிய கிறிஸ்து வெளிப்பட போகிறார். அவர் வெளிப்பட போகிறபடியினாலே உங்க மூலமாக அற்புதங்கள் நடக்க போகிறது. குருடர்கள் பார்க்க போகிறார்கள், செவிடர்கள் கேட்க போகிறார்கள், முடவர்கள் நடக்க போகிறார்கள். இந்த ஸ்தலத்திலே அதிசயங்கள் வெளிப்பட போகிறது. ஆவியானவர் என்னோடு கூட சொல்லுகிறார், முடவர்கள் இந்த ஸ்தலத்துக்குள்ள வரப்போகிறார்கள், எழுந்து நடக்கிறவர்களாக வெளியே போகிறார்கள். குருடர்கள் உள்ளே வருகிறார்கள், காண்கிறவர்களாக வெளியே போகிறார்கள். ஓ, இதுவரைக்கும் கண்டு ராதா அதிசயத்தை இந்த சபையில் நீர் செய்ய போகிறேன். உமக்கு கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரை கொண்டு வந்த தாசருக்காக ஸ்தோத்திரம். அவர் மூலமாய் நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அவரை ஆயிரங்களுக்கும் 10,000ங்களுக்கும் லட்சங்களுக்கும் அவரை பயன்படுத்துவீராக. அந்த இலங்கை பகுதியில் கர்த்தர் அவரை கொண்டு நீர் பலத்த காரியங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வசனத்தை சுமக்கிறவனை நான் சுமப்பேன் என்று சொல்கிறேன். உடைய மகனை நீர் சுமப்பீராக, ஏந்துவீராக, தாங்குவீராக, வழி நடத்துவீராக. அவரை கொண்டு இன்னும் பலத்த காரியங்களை செய்யுங்க. இந்த ஸ்தல போதகருக்காக ஜெபிக்கிறேன். பாஸ்டர் சாம் அவங்களை ஆசீர்வதிங்க, சகல நன்மையினாலே நிரப்புங்க. அவரை கொண்டு இதுவரைக்கும் நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை இரட்டிப்பாக இந்த ஒரு ஆண்டிலே, இந்த ஒரு ஆண்டிலே இத்தனை வருஷமாக அவர் செய்ததை இரட்டிப்பாக இந்த ஆண்டிலே அவர் காண கர்த்தர் கிரியை செய்வீராக. எல்லைகளை விரிவாக்குகிற ஆண்டவர். இது போதாது, இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக இந்த இடம் போதாது, அடுத்த இடத்தை வாங்கணும், ஆலயத்தை கட்டணும், எல்லையை விரிவாக்கணும். போதகருக்கு நீர் கொடுக்கிற வார்த்தை, நீர் எவ்வளவு தூரம் நடக்கிறாயோ அவ்வளவு உனக்கு நான் கொடுக்கிற ஆண்டவரே. கிழக்கு மேற்கும் வடக்கு தெற்கில் இருந்து தேவன் தம்முடைய பரத்திலிருந்து ஒத்தாசையை அனுப்பி நீ நடக்கிற தூரத்தை நான் உனக்கு காண்பிப்பேன், கொடுப்பேன் என்ற வார்த்தையை நீ நிறைவேற்றுவதற்காக உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையான சிஸ்டரை ஆசீர்வதியும், 2 பிள்ளைகளை ஆசீர்வதியும். என் சபையாருக்காக ஜெபிக்கிறேன். இந்த சபையாரை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இதுவரைக்கும் காணாத மகிமை இந்த ஆண்டிலே இந்த சபை பார்ப்பதாக, இந்த ஆண்டில் இந்த சபை பார்ப்பதாக. பரலோக இறங்கி வருவதை இந்த சபை பார்ப்பதாக. ஒரு மகிமை நிரம்பி வழிகிறது இந்த சபை பார்ப்பதாக. ஒரு அற்புதங்களை இந்த சபையில் நடைபெறுவதை இந்த சபை பார்ப்பதாக. மகிமுள்ள கரத்தினால இந்த சபையை மறைச்சு கொள்ளுங்க ஆண்டவரே. தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே. மலையின் மேலே வைக்கப்பட்டனும் இந்த சபையாய் மாறப்போகிறது. தண்டின் மேலே வைக்கப்பட்ட விளக்காக அநேகருக்கு ஒளி கொடுக்கிறதாக இந்த சபை மாறப்போகிறது. இந்த தரிசனங்களை வெளிப்பாடுகளை தருவதற்காக நன்றி. ஆவியானவரை தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுங்க. உடைய பரிசுத்த ரத்தத்துக்குள்ள எல்லாரையும் மறைச்சு கொள்ளுங்க. மகிமையும் கனமும் துதி ஒருவருக்கே செலுத்துகிறோம். முதல் ஞாயிற்றுக்கிழமை நீ தந்த மகிமைக்காக நன்றி. வருகிற ஆண்டு முழுவதும் மகிமையின் மேல் நாங்கள் மகிமை அடைய ஆண்டவரை மறுரூபமாக்கப்பட எங்களுக்கு கிருபை செய்வீராக. மகிமையின் கனமும் துதி ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவான ஆசீர்வாதமும் இந்த ஆண்டு முழுவதும் இனி வருகிற காலங்களிலும் நம் அனைவரோடு விசேஷமாய் இன்றைக்கு நம் மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட அருமையான தேவதாசரோடு இறுதி ஆசீர்வாதமான ஜெபத்தை ஏறெடுத்த அன்பு போதகர் ரகுராஜ் பாஸ்டரோடு குடும்பத்தோடு ஊழியங்களோடு என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.